பற்றி மேலே கனி கொடுப்பார்கள், கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அந்த வசனத்தை நம்ம ரொம்ப ஆழமாக தியானித்தோம். அதனுடைய காரியங்களை நாம் பெற்றுக்கொண்டோம். ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படி கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இந்த ஆண்டு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நாம் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்க போகிறோம். கனி கொடுக்கிற ஒரு காலத்துக்குள்ளாய் ஆண்டு நம்மளை கொண்டு வந்திருக்கார். எல்லாரும் வலது கருத்தை சொல்லுங்க. கனி கொடுக்கிற காலத்துக்குள்ளாய் ஆண்டு என்னை கொண்டு வந்திருக்கிறார். என் வாழ்க்கையில் நான் கனி கொடுக்க போகிறேன், என் குடும்பத்தில் நான் கனி கொடுக்க போகிறேன், நான் வேலை செய்கிற இடத்துல கனி கொடுக்க போகிறேன். கர்த்தருடைய வார்த்தை என்னை பலப்படுத்தும். நம்ம வாக்குத்தத்த வசனத்தினுடைய ஜஸ்ட் அந்த சம்மரி மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு ரிகலெக்ட் பண்ண விரும்புகிறேன். மீந்திருக்கிறது. ஏசாயா 37-31 வசனத்தில் நம்ம வாசித்தோம். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்தவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீந்திருக்கிறது. என்னிடத்துல என்ன மீந்திருக்குது? வாட் இஸ் த சர்வைவிங் ரெமனன்ட்? என் இடத்துல என்ன மிச்சம் இருக்கிற நம்பிக்கை? என் கையில் இருக்கிற கொஞ்சம் பணம், கொஞ்சம் நம்பிக்கையை தேவ சமூகத்தில் நான் விதைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் தான் தாளந்து இருக்குது. உங்ககிட்ட எவ்வளவு தாளந்து, எவ்வளவு எக்ஸ்பர்ட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை நான் தேவ சமூகத்தில் விதைக்கிறேன். நான் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்க போகிறேன். கர்த்தரே என் நம்பிக்கை. ஏசாயா 37-31 நம்ம தியானித்த பொழுது ஆழமாக தியானித்தோம். எரேமியா 17வது அதிகாரத்தில் இருக்கிறபடி கர்த்தரே என் நம்பிக்கையாக இருக்கார். அப்படி நம்பிக்கையாக இருக்கிற மனிதன் பாக்கியவான். ஆண்டவரை நம்பிக்கையாக வச்சிருப்பேன். ஆலயத்தில் நாட்டப்பட்டு இருக்கிறேன். நான் வேர் பற்ற போகிறேன். ஹல்லேலூயா. வசனத்தின் மூலமாக நான் வேர் பற்ற போகிறேன். என்னிலிருந்து அந்த ஜீவ தண்ணீர் புறப்படும், அந்த ஜீவ நதி புறப்படும். என்னை ஆசீர்வதிக்கும், குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். நான் அவருக்குள் நிலைத்திருப்பேன். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இது நம்ம ப்ராட்காஸ்ட்ல இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ணுவோம். அந்த வசனத்தை வைத்து தியானிங்க. ஆண்டவரே, கனி கொடுக்கிற காலத்துக்குள்ள என்னை கொண்டு வந்திருக்கிறீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். ஆமீன். கனி கொடுக்கிற காலம். ஏசாயா 37-31 படி ஆண்டவர் என்னை வேர் பற்றி வைத்துட்டார். நான் கனி கொடுக்க போறேன். எப்படி கனி கொடுக்க போறேன்? ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு பேசி நம்மளை பலப்படுத்த போறார். விச் ஆர் த ஏரியாஸ் ஐ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஆண்டவனை எப்படி ஆசீர்வதிக்க போறார்? ஆசீர்வாதமான மழை ஆண்டவர் கொடுக்க போறார். He is going to give us the showers of blessing. இந்த ஆசீர்வாதமான மழை, அதற்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஜனவரி மாதத்தில், பிப்ரவரி மாதத்தில் குறிக்கப்பட்ட நாளில் ஆசீர்வாத மழை என்னை சந்திக்கணும். ஆண்டவரே, எனக்கு தேவையான அந்த சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்க போறார். எந்தெந்த இடத்துலலாம் சமாதானமே இல்லை, சரியானபடி இது செய்ய முடியல, ரொம்ப கஷ்டப்படுறேன், ஆனால் அலக்கழிக்கப்படுறேன், செய்ய முடியல, இந்த வருடத்தில் ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பார். பாருங்க, ஒரு மரம் நல்லா வளர்ந்து கனி கொடுக்கணும்னா ஒரு சமாதானமான நேர்த்தியான ஒரு சூழ்நிலை இருக்கணும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், கண்ணோக்கமாக இருப்பார். ஆண்டவர் இந்த வருஷம் நம்ம ஒவ்வொருவர் மேலேயும் ஃபோக்கஸ்டாக கண்ணோக்கமாக இருக்க போகிறார். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, என் மேலே நோக்கமாக இருங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவர் என் மேலே நோக்கமாக இருங்க ஆண்டவரேன்னு சொல்ல சொல்ல கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாக இருக்கு, நம்ம மேலே கண்ணோக்கமாக இருப்பார். ஒரு நாளும் தேவ பிரசன்னம் நம்மை விட்டு விலகாதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும். அதுதான் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பதற்கு ரொம்ப முக்கியம். ஆண்டவரே, ஆசீர்வாதமான மழையை ஏற்ற நாள் என் மேலே பெய்ய பண்ணுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தில், என் சரீரத்தில், என் வேலை இடத்துல எங்கெல்லாம் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்குறீங்களோ சரியான ஆசீர்வாதத்தின் மழையை பெய்ய பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரு சமாதானத்தை கொடுங்க. ஆண்டவரே, உங்கள் உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை கொடுப்பேன், நீங்கள் அந்த சமாதானத்தை எனக்கு கொடுங்க. என் மேலே கண்ணோக்கமாக இருங்க. அவர் தான் எப்படி ஒரு தோட்டக்காரன் ஒரு மரத்தை உருவாக்குவதற்கு அது சரியாக பார்த்து பண்படுத்தி கண்ணோக்கமாக இருக்கிறாரோ, we have to be focused. This year we have to be focused. ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாருங்க. நீங்க கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்க போறீங்கன்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார். அந்த ஏசாயா 37-31 வசனத்தின்படி நான் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற, தேவ சமூகத்தில் நாட்டப்பட்டிருக்கிற, உம்முடைய வசனம் எனக்கு ஜீவனா இருக்குது. அந்த வசனத்துல வேரூன்றி இருக்கிற. I am rooted in the word. அந்த வசனத்தை வாசிக்க எனக்குள்ள ஜீவ தண்ணீர் புறப்படுகிறது. நான் அவரில் நிலைத்திருக்கிறேன். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. அதை நீங்க மறக்கவே கூடாது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்னைக்கு தேவ சமூகத்தில் போன வாரம் சொன்ன பாருங்க, நியூ இயர் சர்வீஸில் உங்களுக்கு வந்த வாக்கு தத்தங்கள் யாராவது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்க. ஒரு சில தேவ பிள்ளைகள் கேட்டாங்க, அவங்களுக்கு அதை விளக்கப்படுத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தேன். ஒரு சில வேதத்தின் காரியங்கள் அந்த கான்டெக்ஸ்டில்
மோசேக்காய் பேசுனது, யோசேப்புக்காய் பேசுனது, பவுல் புதிய ஏற்பாட்டு சபையில் பேசுன அங்கே இருக்கும். ஆனால் அந்த கான்டெக்ட் எனக்கு எப்படி அப்ளை ஆகுது? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள். அது எப்படி கற்றுக் கொடுக்குற அந்த வசனத்தில் நீங்கள் வேறுன்றணும். கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கணும் சொல்லியாச்சு. ஆனால் எப்படி நான் வசனத்தில் வேறுன்றது கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம். யாரெல்லாம் வாக்கு தத்தம் எடுக்கலையோ உங்களுக்காக வாக்கு தத்தம் கொண்டு வந்திருக்கிறோம். ஆராதனை முடிந்த பிறகு ஜெபித்து உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்காக வச்சிருக்கிற நியூ இயர் கிஃப்ட் இருக்குது, அதையும் நீங்கள் வாங்கி கொள்ளுங்க. தேவன் ஆசீர்வதிப்பார். ஸோ ஆசீர்வாதமான மலை, முதலாவது ஆசீர்வாத மலை லேவியராகமம் 26வது அதிகாரத்தில் எப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு தேவ பிள்ளை ஆசீர்வாதமாய் மாற முடியும், எப்படி ஒரு இடத்துல தொழில் கட்டப்பட முடியும், நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், எப்படி ஆசீர்வாதம் வரும். The book of Leviticus chapter 26 verse 3 to 12 gives us the more details. அதாவது விவரமாய் எப்படி நான் ஆசீர்வாதமாய் மாறுவது. லேவியராகமம் 26வது அதிகாரம் 3-12 வரை. ஆனால் முதலாவது 3-5 இருக்கிற வசனத்தை வாசிக்கலாம். Leviticus chapter 26 verse 3 to 5. நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும், திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழ பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். In English, if you follow my decrees and are careful to obey my commands, I will send you rain in its season. I will send the rain in its season, and the ground will eat its crops and the trees their fruit. Your threshing will continue until grape harvest, and the grape harvest will continue until planting, and you will eat all the food you want and live in safety in your land. Hallelujah. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. சம்பூரணத்தை, மகிமையை, தேவ கிருபையை ஆண்டு கொடுக்க முடியாவா? I will send the rain at the right time. தேவன் கொடுக்கிற அந்த மழை, இட் இஸ் a natural support. மழையானது இட்ஸ் a natural support, இட்ஸ் a timely favor from God. தேவ சமூகத்திலிருந்து கடந்து வருகிற அந்த மழை சரியான நேரத்தில் மழை பெய்யணும். நிறைய இடத்துல பார்க்குறோம் மழை சரியான நேரத்தில் வரல, விளைச்சல் இல்லை, அந்த இடத்துல பொருளாதாரம் தடைபடுகிறது. The rain has to be, it's a natural support, it's a timely favor from God, needs being met in its season. ஆண்டவரே ஏற்ற நேரத்துக்கு எனக்கு மழை பெய்யணும், என் தேவைகள் சந்திக்கப்படணும். நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள், பிள்ளைகள் வளருதுக்குது, 2 years ஆகுது, 3 years ஆகுது, தேவைகள் 5 years ஆகுது, அடுத்து அந்தந்த காலத்தில் சந்திக்கப்படணும். நம்முடைய குடும்பம் பெரிதாகிறது, தேவைகள் சந்திக்கப்படணும், சரியான நேரத்துக்கு அது சந்திக்கப்படணும். Only God can provide this support. கர்த்தர் மட்டுமே இதை சந்திக்க முடியாது. தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். I will give the rain in its season. எப்பொழுது? நீங்கள் கீழே வேறு பற்றி இருக்கிற பொழுது, ஆலயத்தில் நாட்டப்பட்டு அந்த வசனம் உங்களுக்குள்ள வேர் பற்றணும். இன்னைக்கு ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய செய்யணும். ஆண்டவரே லேவியராகமம் 26:3-4 வசனத்தின்படி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுங்க ஆண்டவரே. எங்கள் பூமி பலனை கொடுக்கணும், வெளியிலுள்ள மரங்கள் கனியை கொடுக்கணும். There should not be any deficiency. அருமையான தேவ ஜனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த வருடத்தில் நமக்குள்ள எந்த பற்றாக்குறை குறைகள் வரக்கூடாதுன்னா we have to be very much proactive. ஒரு காரியம் நடந்த பிறகு ஜெபிப்பதல்ல, காரியம் நடப்பதற்கு முன்பாகவே, பிள்ளைகளுடைய காரியங்கள் நேர்த்தியாய் வரணும், முன்பாகவே ஜெபிக்க ஆரம்பிக்கணும், முன்பாகவே அதற்காக ஆயத்தப்பட ஆரம்பிக்கணும். ஆண்டவரே ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுங்க, பூமி தன் பலனையும் வெளியின் மரங்கள் தங்கள் கனியை கொடுக்கட்டும், என் பிள்ளைகள் அதனதன் காலத்தில் கனியை கொடுக்க என் தேவன் உதவி செய்வீராக. தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும், ஃபோக்கஸ்டாக ஜெபிக்கணும். ஆண்டவரே ஏற்ற காலத்தில் எனக்கு மழையை பெய்ய செய்யுங்க ஆண்டவரே. I will send you rain in its season. ஆண்டவரே லேவியராகமம் 26:3 வசனத்தின்படி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன்னு சொன்னீங்க. எல்லாவித நன்மை எனக்கு கிடைப்பதற்காக ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்தில் நீங்கள் மழையை பெய்ய செய்ய போறீங்க. நான் கனி கொடுக்கிற காலத்துக்குள்ளாய் வந்துட்டேன். ஹல்லேலூயா. நீங்க பாசிட்டிவ் கன்ஃபெஷன் பண்ண ஆண்டவரே இந்த வருஷத்துல நான் கனி கொடுக்க போறேன், பிள்ளையை பெற்றெடுக்க போறேன், வீட்டை கட்ட போறேன், தொழில பெரிய காரியங்கள் செய்ய போறேன், நான் எடுத்திருக்கிற கோர்ஸை முடிக்க போறேன். கனி கொடுக்கிற காலத்துக்குள்ள என்ன கொண்டு வந்துட்டீங்க, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் கனி கொடுக்கிற காலத்துக்குள்ள வந்துட்டாங்க, ஸ்தோத்திரம். அதனதன் காலத்துல நேர்த்தியா செய்வீங்க ஆண்டவரே. எசேக்கியேல் 34:26 வசனம். The book of Ezekiel chapter 34 verse 26. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஏற்ற காலத்தில் அவர்களையும் சுற்றுப்புறத்தின் மேடுகளையும் ஆசீர்வாதமாக்குவேன்.
கர்த்தர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுப்பாருங்க. ஒரே ஒரு காரியம், அந்த ஆசீர்வாதமான மழை பெய்யும்படியாய் நான் கருத்தா ஜெபிக்கணும். எல்லாம் எங்க இருக்குது? என்னோட கூட சத்தமா சொல்லுங்க, கருத்தா ஜெபிக்கணும். சொல்லுங்க, கருத்தா ஜெபிக்கணும். குடும்ப தலைவன், குடும்ப தலைவி கருத்தா ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளையினுடைய காரியத்தில் ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும், நேர்த்தியான காரியங்கள் நடக்கட்டும். ஒரு தேவை வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவரே தேவையை கொடுக்க இல்லை, தேவைக்கு முன்பாகவே இந்த வருடத்தின் சகல தேவைகளை கர்த்தர் சந்திக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். சுற்றுப்புறத்தை எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வாதமா மாற்றுவீங்க ஆண்டவரே, அதற்காய் ஸ்தோத்திரம். என் பூமி பலனை கொடுக்க போகுது, பிள்ளைகள் அந்தந்த காலத்துல பலனை கொடுக்க போறாங்க. நான் எந்த இடத்துல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும் அந்த இடத்துல நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போறீங்க ஆண்டவரே, அதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் பாதுகாப்பா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தில் நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ரெகபோத்துக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற ஆத்துமாக்களை இந்த ஆண்டு கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பதற்காய் ஸ்தோத்திரம். ப்ராஜெக்ட் 200ல கர்த்தர் கரம் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். சொல்லி சொல்லி ஜெபிக்க தேவன் செய்வார். ஜனவரி 3ஆம் தேதி நம்ம ஆலயத்தில் ஒரு குடும்பத்தில் சாட்சியை கேட்டேன். டிசம்பர் கடைசி வாரத்தில் அவங்களோட பேசுகிற பொழுது பல நாளாய் அவங்களுக்கு ஒரு ப்ரமோஷனுக்காய் காத்து கொண்டிருக்கிறாங்க, அதற்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப ஆசையாக இருந்தோம், டிசம்பர்லேயே ஆண்டதை கொடுத்துருவார் என்று சொல்லி. ஏனோ தடையாயிட்டு இருந்தது. திடீரென்று ஜனவரி 3ஆம் தேதி அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க, பாஸ்டர் எல்லாமே தடையாக இருந்தது, ஆனால் என் மேனேஜர் என்னைய தனியாக கூப்பிட்டு டிசம்பர் 31 கான்ட்ராக்டை சைன் பண்ண சொல்லி 1 ஜனவரி என்னை புது ப்ரொமோஷனில் பொசிஷன் எடுக்க வச்சுட்டாரு பாஸ்டர்னர். கர்த்தரை துதித்த. இது என்ன தெரியுங்களா அடையாளம்? நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஆண்டவரே உங்கள் கருத்தில் கொடுக்குற, நீங்கள் தான் எனக்கு பண்ணணும். அந்த தேவ பிள்ளை ப்ரொமோஷனுக்காக போகவே இல்லை. He was doing what he supposed to do. அந்த வேலையை மட்டும் செய்து கொண்டிருந்தார். யோசேப்பின் மேலே தேவ தயவுள்ள கண்கள் இருந்த மாதிரி, தேவ தயவுள்ள கண்கள் மேலதிகாரி இடத்துல தயவு கொடுத்து அவரே வந்து கேட்டு, நீ என்னப்பா பண்ற, என்ன படிச்சிருக்கிற, எல்லாவற்றையும் கேட்டு, இந்த அளவுக்கு படிச்சிருக்கிற, உன்னை நான் உயர்த்துறேன்னு சொல்லி அக்டோபர் நவம்பர்லேயே சொன்னாங்க. ஆனால் தடைப்பட்டு போச்சு. இன்னைக்கு நீங்கள் சொல்லணும், குறைக்கப்பட்ட நாளில் என்னையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க, எந்தெந்த இடத்துல அந்த ஆசீர்வாதமான மழை பெய்யணுமோ, எந்த இடத்துல நீங்கள் ஃப்ளரிஷ் ஆகணுமோ, எந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகுமோ சொல்லுங்க. அன்றே எசேக்கியேல் 34:26 படி என்னையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் நீங்கள் ஆசீர்வாதமாக மாற்றுறீங்க. ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய செய்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பெடுக்கிறீங்க. எந்தெந்த இடத்துல அப்ரூவல் வரணுமோ, யாரோடு பேசணுமோ, யார் எங்கெங்க மாற்றணுமோ எல்லாவற்றையும் நீங்கள் மாற்ற போறீங்க. ஸ்தோத்திரம். யாருடைய இருதயத்தில் பேசணுமோ நீங்க பேசுறீங்க ஆண்டவரே, அவரை உறுதியா பற்றி கொள்ளுங்க. கீழே வேர் பற்றுவது என்ன, வேர் பற்றி அந்த வசனத்துல உறுதியா பற்றி கொள்ளணும். ஒவ்வொருவரோடு ஆண்டவர் பேசி இருக்கிறார். ஊழியத்துக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஊழியத்தின் வாக்கை ஜனவரி 3லேயே சாட்சியோடு நிறைவேற்ற ஆரம்பித்து விட்டார். இன்னும் வருகிற நாட்களில் கர்த்தர் சாட்சிகளை எழுப்ப போறார். ஹல்லேலூயா. ஆன்லைன்லயும் சாட்சிகளை கர்த்தர் எழுப்ப போறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தேவ மகிமை பெரிதா இருக்கும். ஏற்ற காலத்துல மழையை பெய்ய செய்வாங்க ஆண்டவரே. நம்மளுக்கு தெரியாதுங்க எந்த இடத்துல எப்படி காரியங்கள் மாறும். எஸ்தர் புஸ்தகத்தில் பார்க்கிறோம், மொர்தெகாய் பெரிய போராட்டம். மொர்தெகாய்க்கும் ஆமானுக்கும் 2 பேருக்கு இருந்த போராட்டம் அந்த யூத ஜனங்களையே பாதிக்கும்படியாய் வந்துருச்சு. எப்படி மாறும், என்ன மாறும், சூழ்நிலை எப்படி மாறும் தெரியவே இல்லை. ஆனால் ஒரே நேரம் எஸ்தர் 7வது அதிகாரம் 4வது வசனத்தில் அந்த உபவாச ஜெபம் முடிஞ்சு, நல்லா பாருங்க, எஸ்தரும் மொர்தெகாய் என்ன செய்யறாங்க, யூத ஜனங்கள் உபவாசத்தில் காத்திருக்கிறாங்க. காத்திருந்து ஜெபித்து வேரூன்றப்பட்ட பிறகு ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறார். எஸ்தர் 7:4, எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம், அடிமைகளாகும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் மௌனமாயிருப்பேன். இப்பொழுது ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றால். எஸ்தர் 7:4 அந்த வசனம் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருந்தது. ஆனால் ஏற்ற காலத்தில் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தின் மழையை பெய்ய பண்ணினார். சூழ்நிலைகள் எல்லாம் மாறிச்சு ஒரே இரவில். அந்த அதே நிமிடத்தில் யாருக்காக, மொர்தெகாய்க்காக 50 முழ அந்த தூக்கு மரத்தை ஆமோன் செய்தானோ அதில் போடும்படியாக ஆண்டவர் செய்தார்.
ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதத்தின் மழை. அது எப்படி வந்தது பாருங்க. அதே அதிகாரம் 9வது வசனத்தில் அவன் கீழே விழுந்து கிடக்கிறான். அப்போ ராஜா கோபமாக வருகிறார். அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்ப்பனோ என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமோன் செய்வித்த 50 முழ உயரமான தூக்க மரம் ஆமோனின் வீட்டண்டை நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். ஒரே இரவில் நொடி பொழுதுல சூழ்நிலைகள் மாறிடுச்சு. நீங்க சொல்லணும், ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யுவர் மிராக்கிள் ஃபாதர். ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் சொல்லணும், எல்லாரும் சொல்லுங்க, ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யுவர் மிராக்கிள். உங்க அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம். ஒரு இரவில் ஒரே நாளில் பாருங்க. அந்த குடும்பத்தின் சாட்சியில் சொன்னேன், பல மாதங்களாக இருந்தாங்க, முடியவே இல்லை. ஆனால் தேவ சமூகத்தில் வேரூன்றப்பட்டிருந்தாங்க. நம்ம கனி கொடுக்கிற காலத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம். ஹவு டீப் அண்ட் ஹவு ஸ்ட்ராங் இஸ் யுவர் ரூட், that is how much you are flourishing, you will bear fruit. வேதத்தில் தேவ சமூகத்தில் நாட்டப்பட்டு கர்த்தரனுக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுத்துருக்கார். இன்னைக்கு உங்களுக்கு கனி கொடுக்கிற காலத்துக்குள்ள கொண்டு போறேன். லேவியரும் 26:3-5 வரை ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். காலங்கள் முழுது ஆசீர்வாதமா இருக்கணும். நீங்க இந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கணும். ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்றதுக்காய் ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்றதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எசேக்கியேல் 34:26 படி என் மேட்டையும் என் சுற்றுப்புறங்களையும் நீங்க மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஆண்டரோடு பேசிக்கொண்டே இருங்க. பாஸ்டர், எனக்கு ரொம்ப நேரம் ஜெபிக்க முடியல. கொஞ்ச நேரம் ஜெபிச்சாலும் டிராவல் பண்றீங்க, போறீங்க, வர்றீங்க, தேவ பிரசன்னம் நிரப்பும்படியா ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. இந்த வருடத்துல ஒவ்வொருவரும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கணும். ஆமென். ஒரு குடும்பம் மட்டுமல்ல, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ரெகபோத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கனி கொடுக்கணும். we have to bear fruit. அப்படி மாறணும்னா தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பணும். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ரொம்ப நேரம் டிராவல் டைமில் சிங்கப்பூரில் கொடுக்குறோம். இன்னும் கொஞ்ச நாள் வருகிற பொழுது கர்த்தருக்கு சித்தமான அந்த NT1Dயில் வேதத்தை அதிகமாக வாசிப்பது எப்படின்னு அந்த சிஸ்டத்தில் BSSR சிஸ்டத்தில் போக போகிறோம். ஒன்ஸ் அந்த டீம் ரெடியானு உங்களுக்கு அது சொல்லித்தர போகிறோம். எப்பொழுதெல்லாம் முடியுமோ வசனம் உங்களை நிரப்பும்படியாக ஒப்பு கொடுங்க. ஆமென். பாஸ்டர், லைஃப் மாறணும் பாஸ்டர். ஐ ஹேவ் டு see a big change. அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்க வசனத்துல வேரூன்றாத வரைக்கும் ஜீவ தண்ணீர் நமக்குள்ள புறப்படாது. ஹல்லேலூயா. வசனத்துல வேரூன்றணும். ஆண்டவரே, ஏற்ற காலத்துல மழையை பெய்ய பண்றீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். எனக்காய் எல்லாவற்றையும் மாற்றீங்க. எஸ்தர் புஸ்தகத்துல ஒரே இரவில் அற்புதம் செய்தீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். அதை சொல்ல சொல்ல ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். அதே வேளையில தேவன் ஒரு சமாதானத்தை கட்டளிடுவாருங்க. தேவ சமாதானம் உங்களுக்குள்ளாய் கடந்து வரும். லேவியராகமம் 26வது அதிகாரம் வசனம் 6-8. Leviticus chapter 26 verse 6-8. தேசத்தில் சமாதானம் கட்டளிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள், உங்களுக்கு முன்பாக அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள். எந்தெந்த இடத்தில் உங்கள் முன்னேற்றத்திற்கு, உங்கள் டெவலப்மெண்ட்டுக்கு எங்கெல்லாம் தடைகள் இருந்தோ அதையெல்லாம் ஆண்டவர் தகர்த்தெறிய போறார். ஹல்லேலூயா. இவங்கனால தான் எனக்கு தடை, இவங்கனால தான் நான் முன்னேற முடியல சொல்லவே சொல்லாதீங்க. நம்ம தேவ சமூகத்தில் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். அப்பா நம்ம கூட வர்றார். யார் தடையாக இருக்கிறாங்க, என்ன வருது, அதை நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க. எல்லாவற்றையும் அப்பா கருத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, லேவியராகமம் 26:6-8 வரை இருக்கிற சமாதானத்தை நீங்கள் கொடுக்கறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாவித தடைகளை நீங்கள் மாற்றுறதுக்காய் ஸ்தோத்திரம். என் முன்னேற்றத்துக்கு வளர்ச்சிக்கு இருக்கிற எல்லா தடைகளும் மாறும். அது எப்படி மாறும் எனக்கு தெரியாது. லேவியராகமம் 26 வசனம் 6-8 வரை இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தின்படி கர்த்தர் எனக்கு தடைகளை மாற்ற போறார். பாஸ்டர், நான் எவ்வளவோ ஜெபம் பண்றேன், இந்த தடை மாறவே மாட்டேங்குது. இன்றைக்கு தேவ சமூகத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தடையை நீங்கள் மாற்றி விட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எரியோக்களை கர்த்தர் தகர்த்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னோடு இருக்கிற ஆண்டவர் எனக்காக ஆண்டவரே துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இல்லாதபடி ஒளிய பண்ணுவீங்க, பட்டயங்கள் தேசத்தில் உலாவுதலையும் சொல்லி இன்னைக்கு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. இதுவரை தடையாக இருந்திருக்கலாம், இதுவரை போராட்டமாக இருந்திருக்கலாம். எரிகோ குறிக்கப்பட்ட நாளில் உடைக்கப்படணும், தேவன் முன் குறித்திருந்தார். உங்களுக்கு தடையாக இருக்கிற காரியங்களை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு தடையாக இருக்கிற காரியங்களை உடைக்கும்படியாய் ஆண்டவர் இன்றைக்கு முடிவு செய்திருக்கார். நீங்க ஆயத்தமா? God is ready. Are you ready? நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? நம்ம ஆயத்தமா தேவ சமூகத்தில் என் முன்னால் இருக்கிற எனக்கு சத்ருவா எழும்புகிற வல்லமையில் நீங்க துரத்துவீங்க ஆண்டவரே. அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள். எனக்கு பலன் இல்லையே, என்னால் செய்ய முடியலையே.
நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். அப்பா சொல்றாரு, நான் ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன், உனக்கு சமாதானத்தை தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார், இல்லாமல் படுத்துக் கொள்ளுவீர்கள், யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நோ ஒன் கேன் டச் யூ. ஒருவர் உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. பல நாட்கள் சமாரியாவில் பெரிய பஞ்சம். எலிசா தீர்க்கதரிசியும் காத்திருக்கார், அவர் அந்த பஞ்சத்தில் தான் இருக்கிறார். ஆனால் ஒரு நாளில் வார்த்தை வருகிறது, கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளில் கடந்து வருகிறது. 2 ராஜாக்கள் 7வது அதிகாரத்தில், நாளைக்கு இந்த நேரத்தில் சமாரியாவின் வாசல்ல ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கு, 2 மரக்கால் மார் கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும் என்று ஒரு வார்த்தை கடந்து வருகிறது. அந்த வார்த்தை கடந்து வந்த உடனே அடுத்த நாளில் ஆண்டவர் நிறைவேற்றார். இத்தனை நாளா மாத கணக்கில் வருஷ கணக்கில் பஞ்சமா இருக்குது, திடீர்னு எப்படி நிலைமை மாறும்? அதே போல தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, இத்தனை நாள் தடை, இவ்வளவு நாள் போராட்டம், ஆண்டோடைய வார்த்தை எப்போ கடந்து வருதோ மாற்றம் உருவாகும். அது ஆண்டவர் எப்படி வேணாலும் செய்வாருங்க. பெரிய போர், சமாரியாவின் பட்டணத்தில் இஸ்ரேலுக்கு விரோதமாக அவங்க போரில் நிற்கிறாங்க. அந்த இடத்துல வார்த்தை கடந்து வருகிறது. உடனே அந்த இடத்துல என்ன செய்கிறார்? குஷ்டரோகிகளை ஆண்டவர் எழுப்புகிறார். அங்கே இருக்கிற குஷ்டரோகிகள் சொல்கிறாங்க, 4 பேர் குஷ்டரோகிய, நம்ம உள்ளே போனாலும் பஞ்சத்தில் செத்து போயிடுவோம், அங்கே இப்போ எதிரியினுடைய படைத்தளத்தில் போனோன்னா நம்மளை கொண்டு ஓடுவாங்க, சரி நம்ம போய்தான் பார்ப்போம் வாங்க. 2 ராஜாக்கள் 7வது அதிகாரத்தில் 3வது வசனம், குஷ்டரோகிகளான 4 பேர் ஒளிவுமுக வாசல் இருந்தார்கள், அவர்கள் ஒருவரை ஒருவர் நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன. 5வது வசனம், சீரியருடைய இராணுவத்துக்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள், அங்கே ஒருவரும் இல்லை. அவங்க எந்திரிச்சு வர்றாங்க, அந்த இடத்துல இராணுவத்தில் யாருமே இல்லை. என்ன நடக்குது? 6வது வசனம், 2 ராஜாக்கள் 7:6, ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் தமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி அவன் கடந்து போனான். ஹல்லேலூயா. நீங்க அதே இடத்துல, எந்த இடத்துல உங்களுக்கு தடை காணப்பட்டதோ, எந்த இடத்துல நீங்க முன்னேற முடியாதபடி உங்களை தடுத்து என்னென்னமோ திட்டங்களெல்லாம் வந்திருக்கும், ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம். கர்த்தர் எனக்கு சமாதானத்தை கொடுத்துருக்கிறார், ஆசீர்வாதத்தின் மழையை கொடுத்துருக்கிறார், நான் கனி கொடுக்கிற காலத்துக்குள்ளாய் வந்திருக்கிற தேவன் என்னை கனி கொடுக்க செய்ய போகிறார், காரியங்கள் எனக்கு சாதகமாய் மாறுகிறது, கர்த்தர் எனக்காய் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். இதையவே நீங்கள் அறிக்கை பண்ணிட்டுருங்க. அதே இடத்துல ஆண்டவர் ரதங்களின் சத்தத்தையும் குதிரைகளின் சத்தத்தையும் கேட்க பண்ணினாரே, நீங்கள் கடந்து போவீங்க, உங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. ஆண்டவர் இந்த இடத்துல சூழ்நிலைகளை மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகள் மாறும், எல்லா சூழ்நிலைகள் மாறும். நான் சிங்கப்பூர் தேசத்தில் இருந்த முதல் கம்பெனியில் நம்ம இருக்கிற இடத்துல, நம்மளோட ஒரு இடத்துல ஆண்டவர் பொறுப்பில் வச்சுருக்கார், அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றணும். அப்போ நான் என்ன செய்தேன், அந்த இடத்துல வேலையை செய்யும்படியாக கரெக்டாக போகணும், கஸ்டமர் கரெக்டாக பார்க்கணும், சரியாக செய்யணும். அதனால் சில காரியங்களை ரொம்ப டைட் பண்ணி கரெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ ஒரு இடத்துல ஒருத்தருக்கு போக வேண்டிய டெலிவரி கரெக்ட் டைமுக்கு ஒரு கஸ்டமருக்கு போகலை. அப்போ நான் போய் என்ன எதுன்னு கேட்கும் பொழுது அந்த டெலிவரி பர்சன் சரியாக பண்ணலை. சரியாக பண்ணாது இல்லாமல் ஏன் இடத்துல கோவப்பட ஆரம்பிச்சிட்டாப்புல. அப்போ நான் என்ன செய்தேன், நான் அந்த இடத்துல என்னுடைய பொசிஷனில் என் நிலையில் என்ன செய்யணுமோ ஐ வாஸ் வெரி ஸ்ட்ரிக்ட், சரியாக செய்யணும்னு சொல்லிட்டேன். அந்த எம்ப்ளாயி வந்து ஓனர்ஸ்க்கு வந்து ஓனருடைய ரிலேஷன் இருக்கிறப்ப அங்கே எம்டியினுடைய ரிலேஷன், அதை பற்றி நம்மளுக்கு ஆண்டர் நம்மளை ஒரு பொறுப்பில் வச்சுருக்கிறார், கர்த்தர் ஒரு பொறுப்பில் வச்சுருக்கோம். அந்த பொறுப்புக்கு நம்ம உண்மையாக இருக்கணும், அந்த வேலையை சரியாக செய்தேன். அது ரொம்ப பிரச்சனையாகி மேலெல்லாம் போய் நான் சொல்லிட்டேன், நான் இருந்தால் என்னுடைய வேலையை கரெக்டாக செய்வேன், ஐ எம் ஹியர் டு டூ மை ஒர்க். ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றினார். அந்த இடத்துல போனால் சில பேர் பார்த்தா ஹலோ சொல்லுவாங்க, சில பேர் பேசாமல் இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் நான் ஃபேக்ட்ரி ரவுண்ட்ஸ் போகிறேன், எல்லா மிஷின்லேயும் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நான் என்ன திடீர்னு சூழ்நிலைகள் மாறிக்குது, என்ன மாறிக்குதுன்னு நினச்சா, அந்த யார் அந்த எம்டியுடைய ரிலேஷன் யார் ப்ராப்ளம் பண்ணானோ அவனை கூப்பிட்டு பயங்கரமாக மிரட்டிட்டாங்க. அது வேறு சைனீஸ் நியூ இயர் டைம், அவன் போனஸில் வேறு கை வச்சுட்டாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பயல் நமக்கு விரோதமாக பேச மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான்.
குதிரைகளின் இரைச்சலையும் ரதங்களின் இரைச்சலையும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க செய்வார். உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வருவார். வேலை இடத்துல எந்தெந்த இடத்துலலாம் உங்களை கஷ்டப்படுத்தினார்களோ, உங்கள் காரியத்தை செய்ய முடியாதபடி உங்களை நெருக்கினாங்களோ, அந்த இடத்துலலாம் ஒரு சமாதானம் உங்களுக்கு கடந்து வருது. ஹல்லேலூயா. இதை கேட்குற ஒவ்வொருவருக்கும் தேவன் அந்த சமாதானத்தை கொடுக்கிறார். தேவனுடைய கிருபை பெரிதாய் கடந்து வரும். ஆண்டவர் முடிவு செய்து விட்டார். அந்த சமாரியா பட்டணத்தில் ஒரு விடுதலையை கொண்டு வரணும். அதே போல் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படி ஆண்டவர் முடிவு செய்திருக்கிறார். மூன்றாவது, தேவன் ஒவ்வொருவர் மேல கண்ணோக்கமா இருக்கணும். லேவியராகமம் 26 வசனம் 9, 10 வாங்கிக்கலாம். லெவிட்டிகஸ் சாப்டர் 26 verse 9 and 10. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமா இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விளக்குவீர்கள். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருப்பேன். ஆண்டவர் சொல்றார், I will be focused on you. நம்ம தான் ஆண்டவர் மேலே வைக்கிற ஃபோக்கஸில் மாறி போயிடும். அதான் சொல்கிறேன் பாருங்க, இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நமக்கு இருக்குது. நம்ம நிறைய ட்ராவல் பண்ணுறோம், வேலை இடத்துல அதிகமாக இருக்குது. ஆனால் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை தேவ பிரசன்னத்துக்குள்ளாய் காத்துக்கொள்ள முடியும். நான் பார்க்குற காரியங்கள், கேட்குற காரியங்கள், நீங்கள் எப்பொழுதெல்லாம் கேட்கும் பொழுது, எப்பெல்லாம் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் எனக்கென்று சொல்லி ஆவிக்குரிய மென்டர் ஒருத்தர் 2 பேர் வச்சிருக்கிறேன். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருப்பேன். தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ளே போய்கொண்டே இருக்கணும். பாடல்களை கேட்கணும். உங்களை நீங்களே அப்படி உருவாக்குற பொழுது அந்த தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கும். இட் வில் கெட் யூ closer to God. உங்களுக்கு அது உதவியாக இருக்கும். ஆண்டுடைய அதை பண்ண என்ன ஆகுன்னா, ஆண்டுடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாக இருக்கும். whoever is taking intentional steps to keep the presence of God, to retain the presence of God. தேவனுடைய பிரசன்னம் எனக்குள்ள நிரம்பி இருக்கணும். ஆண்டவரை நிரப்பிக்கொண்டே இருக்கணும். என் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்கணும். நியூ இயரில் ஆரம்பத்தில் உள்ள வரும்பொழுதே உங்களுக்கு ஜெபம் பண்ண, நம்முடைய ஆலயம் கிறிஸ்துவின் சிந்தையினால் நிரப்பப்படும். இயேசுவின் சிந்தை என்னை குறித்து பிதாவானவர், இயேசுவானவர், பரிசுத்தாவியானவர் என்ன திட்டம் வைத்திருக்கார். ஜனவரி மாதத்தில் நான் என் வேலையில் என்ன செய்யணும், குடும்பத்தில் என்ன செய்யணும், நான் தேவ சமூகத்தில் தேவனுக்காக இந்த இடத்துல என்ன ஊழியம் செய்யணும், எல்லாவற்றையும் உங்கள் சிந்தையின்படி எனக்கு நடத்துங்கன்னு கேட்க நம்ம மேல ஆண்டவர் கண்ணோக்கமா இருப்பார். ஆண்டு நம்ம மேல கண்ணோக்கமா இருந்துட்டாருன்னா ஏற்ற காலத்துல நம்ம குடும்பத்துல மழை பெய்யுங்க. ஹல்லேலூயா. ஏற்ற காலத்துல மழை பெய்யும். தத்தளிப்பார் இல்லாம யாரு டிஸ்டர்ப் பண்ண முடியாது. தேவன் சமாதானத்தை கொடுப்பார். மேல கண்ணோக்கமா இருக்கணும். You have to get the focus of God. என்ன நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, கானானிய ஸ்திரீ ஆண்டு இடத்துல போறாள். ஒரு ஸ்திரீ பார்க்கிறான், நான் எப்படியாவது ஆண்டு இடத்துல போய் தேவ சமூகத்தில் போய் நன்மையை பெற்றுக்கொள்ளுவேன். ஏன்னா என் பிள்ளைக்கு அற்புதம் நடக்கணும், என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுறான். இந்த மகள் சொல்லுகிறாள், மத்தேயு 15 வசனம் 21, 22, 22வது வசனத்தில், அப்பொழுது அந்த திசைகள் குடியிருக்கிற கானானி ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அந்த மகள் கஷ்டப்படுற, அம்மானால தாங்க முடியல, என்னால் எதுவும் செய்ய முடியல. நான் ஃபிசிக்கலாக மகளுக்கு என்ன பண்ண முடியும்? மகளை பிடிக்கத்தான் முடியும். நான் ஆண்டரை தான் விடுதலை கொடுக்க முடியும். இன்னைக்கு சில காரியங்கள் we are not able to do with our physical strength. என் கான்டாக்ட்ஸ், என் ரிலேஷன்ஸு எல்லாரும் சொல்கிறாங்க, என்னென்னமோ பண்ணி பார்க்குற, ஒன்றும் முடியல பாஸ்டர். இந்த காரியம் எப்படி மாறும்? அப்பா தான் மாற்றணும். அவர் நம்ம மேலே கண்ணோக்கமாக இருக்கணும். அவர் கண்ணோக்கமாக இருக்கும்படி செய்யணும். என்ன செய்யணும்? நான் கீழே வேர் பற்றணும், என் வேர் உறுதிப்படணும், வசனத்தில் நாட்டப்படணும், வசனத்தை பிடித்து கொள்ளணும். எனக்காக அப்பா இந்த வருஷத்தில் கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தத்தை பர்சனலாக ஒவ்வொரு கொடுத்துருக்கார். நான் அதை பிடித்து கொண்டு, ஆண்டவரே நீ பயப்படாத, நான் உன்னோடு இருப்பேன்னு சொன்னேன். எனக்கு லைஃப் லாங் கொடுத்த அந்த வசனம் ஏசாயா 41:10, நீ பயப்படாத, உன்னோடு இருக்கிறேன், திகையாத நான் தேவன் சொன்னார். எல்லா நேரத்தில் அதை பிடிச்சு கொள்ளுவேன். பிடிச்சு கொள்ளுங்க. வசனம் முக்கியம். வசனத்தில் வேர் ஊன்றணும். அது வேர் ஊன்றத்தான் அந்த சாறு மேல வந்து நம்மளை கனி கொடுக்க வைக்கும். தகப்பனார், தாயார், நீங்க வசனத்துல வேரூன்ற ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், பிள்ளைகள் தானா வேரூன்றுவாங்க. ஹல்லேலூயா. நீங்க வசனத்துல வேரூன்றணும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தகப்பனார், தாயார், குடும்ப தலைவன், குடும்ப தலைவி வசனத்துல வேரூன்றணும். வேர் ஊன்றத்தான் குடும்பம் கட்டப்படும், கனி கொடுக்க முடியும். இந்த மகள் சொல்றான், என் மேல கண்ணோக்கமா இருங்க ஆண்டவரே, என் மகளுக்கு நன்மை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு. சீசர்களும் சொல்றாங்க, நம்மளை ரொம்ப தொந்தரவு பண்ணிருக்க, ஏதோ ஒன்று சொல்லி அனுப்புங்க. நான் வந்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வந்திருக்கிறேன். புறஜாதியார், இவள் கானானிய ஸ்திரீ, நான் என்ன செய்ய முடியாது அப்படிங்கிறார். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 27வது வசனத்தில், 26வது வசனம், மேத்யூ சாப்டர் 15 verse 26 and 27. அவர் அவளை நோக்கி,
பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். ஆண்டவரே, என் மேலே கண்ணோக்கமா இருங்க. யூ ஹேவ் டு கேப்சர் த அட்டென்ஷன் ஆஃப் காட். இப்போ பாருங்க, சூப்பர்வைசருக்கு தெரியணும் நம்ம வேலை செய்கிறோம், 5 மணிக்கு அப்புறம் 6 மணிக்கு அப்புறம் வேலை செய்கிறோம், அவர் கண்ணில் படுற மாதிரி இருக்கணும். நம்மெல்லாம் அப்படி பண்ண வேண்டியதில்லை, கவலைப்படாதீங்க. மற்றவங்க எப்படி வேணாலும் அப்படி பண்ணலாம். நீங்கள் ஆண்டருக்கு முன்பாய் செய்ய வேண்டிய காரியத்தை நேர்த்தியாக செய்யுங்க. கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருங்க. எங்கேயோ இருந்து உங்களுக்கு அழைப்பு வரும். ஆள் அனுப்பி தேவன் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆள் அனுப்பி உங்களை உயர்த்துவார். அந்த அனுபவத்தில் நான் கடந்து போயிருக்கிறேன். மிகுந்த போராட்டம், மிகுந்த நிந்த, எல்லா இடத்துலையும் போராட்டம், நெருக்கிறாங்க. அந்த இடத்துலையே இருக்க முடியாதுன்னு சொல்லி 2014 ஒரு பெரிய நெருக்கத்தில் கடந்து போனேன். அவரை மட்டும் உறுதியாக பிடித்து கொண்டேன். யோசேப்புக்கு, தாவீதுக்கு ஆள் அனுப்பி அவனை அழைப்பின்னு சொன்னது போல ஹியூஸ்டன் டெக்ஸஸ்லேருந்து எனக்கு மெசேஜ் வந்தது. ஹூ இஸ் தட் பர்சன் இன் பாத்தம், இந்தோனேஷியா, அவரை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி ஸ்பெயினுக்கு ஒரு நாள் மீட்டிங்காக என்னை ஃப்ளை பண்ண வச்சாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தை அனுபவித்து இருக்கிறேன். நான் பிரசங்கிக்கிறது அனுபவத்தில், ஆவியானவரோட நடக்குதல பிரசங்கிக்கிறேன். That is the confidence I have. I know the word I preach. That word has touched me. ஆவியானவர் கொடுத்த அந்த அனுபவத்தில் சொல்றேன். அதே அனுபவம் உங்களுக்குள்ள வரும். ஹல்லேலூயா. ஒரு தேவ சபையில தேவ ஊழியன் என்ன ஆவியில பிரசங்கிக்கிறாரோ அதே ஆவி அந்த ஊழியத்தில் கடந்து வரும். உங்களுக்கு இந்த அனுபவத்தை ஆண்டவர் கொடுப்பார். நீங்க சொல்லணும், ஆள் அனுப்பி என்னை அனுப்பின்னு சொன்ன அந்த அபிஷேகம் என் மேலே இறங்கட்ட ஆண்டவர், என் மேலே கண்ணோக்கமா இறங்க ஆண்டவரே. இயேசுவானவரை பார்க்கிற அந்த மகள் சொல்லுகிறாள், எனக்கு இறங்குங்க, எனக்கு இறங்குங்க. அவர் சொல்றார், பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போக முடியுமா? 27வது வசனம் பாருங்க. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆயிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றால். ஆண்டவர் கண் நோக்கி பார்த்துட்டார். யூ மஸ்ட் மேக் காட் டு லுக் ஆன் டு யூ. என் மேல கண்ணோக்கமா இருங்க, என் மேல கண்ணோக்கமா இருங்க. இந்த ஜனவரி மாதத்தில் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் மழை அதன் காலத்தில் பெய்யணும் ஆண்டவரே. ஏற்ற காலத்தில் மழை பெய்யணும் ஆண்டவரே. ஏற்ற காலத்தில் காரியங்கள் கடந்து வரணும். சில வேளைகள் நம்ம சொல்றோம், என் பிள்ளை இப்படி செய்யல அப்படி செய்யல. நோ, பேரண்ட்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ரோஆக்டிவ் பிரேயர் அண்ட் நெசசரி ஆக்ஷன் ஃபார் த சில்ட்ரன்ஸ் growth. பல வருடங்களுக்கு முன்னால் நம்ம சொல்லி இருக்கலாம், என்னை சரியா கைட் பண்ணல, நீங்க பண்ணல. ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு ஜெபத்தில் நம்ம ஆயத்தப்படுத்தணும், காரியங்களை செய்யணும். அந்த மகள் சொல்றா, தன்னை தாழ்த்தி மேல, ஆண்டவரே பிள்ளைகளுக்கு அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாதா? மீதான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தன்னை தாழ்த்திட்டாங்க. தன்னை தாழ்த்தினுடன் ஆண்டவர் பார்த்து சொல்றார். அடுத்த வசனம் 28ல், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. பாருங்க, at a fraction of a second, just few seconds, அற்புதத்தை எடுத்துட்டா. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். God will look on to us. பட் நம்ம பார்க்க வைக்கணும் ஆண்டவரை திரும்பி பார்க்க வைக்கணும். அது எப்படி நடக்கும் பாஸ்டர்? நான் சொல்றபடி தேவ பிரசன்னத்தில் உங்களை காத்துக்கொள்ளுங்க. நீங்கள் கேட்பது, நீங்கள் பார்ப்பது, நீங்கள் வாசிப்பது, ஆசையாய் வாசிங்க. வசனத்தை ஆசையா வாசிங்க. அந்த வசனம் உங்களுக்குள்ள போகட்டும், வசனம் உங்களுக்குள்ள போகட்டும். வசனத்தை ஏசாயா 37:30 என்னன்னு நான் இன்னைக்கு கேட்க மாட்டேன். நீ கேட்டீங்க எல்லாருமே சொல்லிடுவீங்க. மேபி ஒரு 2-3 வீக்ஸ் கழிச்சு கேட்டேன்னா எல்லாரும் ஒருத்தர் 2 பேர் சொல்லக்கூடாது, எல்லாரும் சொல்லணும், கீழே வேறுபற்றி மேலே கனி கொடும். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன நீங்க சொல்லணும். உடனே அந்த வாக்குத்தத்தம் சொல்லணும். அந்த வசனம் உங்களுக்குள்ள இருக்கணும். அந்த வசனத்தில் நீங்க வேறுன்ற கர்த்தர் உங்க மேல கண்ணோக்கமா இருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நோக்கி பார்க்கும்படியே பண்ணுங்க. தேவன் உங்களை நோக்கி பார்க்கணும். என்னை நோக்கி பாருங்க ஆண்டவரை, உங்க கிருபை பெரிது. ஹல்லேலூயா. லேவியராகும் கடைசியா உங்கள் நடுவிலே உலாவி அந்த தேவ பிரசன்னத்தை நீங்க காத்துக்கொள்ளணும். தேவ பிரசன்னம் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகாதபடி, இந்த தேவ பிரசன்னத்துக்கு நீங்க கஷ்டத்தை கொண்டு வராதபடி காத்துக்கொள்ளணும். லேவியராகும் 26:11-12, Leviticus chapter 26:11-12, உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். இந்த வருஷத்துல ஆண்டவரே எப்பொழுது எங்கள் மத்தியில் உலாவுங்க ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீங்க இருக்கணும் ஆண்டவரே. நீங்க இருக்கும்படியா தேவ பிரசன்னம் என்னை நிரப்பிக்கொண்டே இருக்கணும். நான் உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன்.
லேவியராகமம் 26 3வது வசனத்தில் முதல் 3வது வசனம் வாசிச்சோம். ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். அந்த வசனம் 11, 12 பாருங்க. உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், நான் உங்கள் நடுவில் உள்ளாவி. ரொம்ப குறிப்பா நீங்க என்ன செய்யணும், கடந்த வருஷம் இருந்ததை காட்டிலும் இந்த வருஷம் கொஞ்ச நேரமாவது ஜெபத்தையும் வேத வாசிப்பையும் ஆண்டரோடு இடைபடுகிற நேரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்த நீங்கள் முயற்சி செய்யணும். ஹல்லேலூயா. வெயிட்டை மட்டும் ரெடியூஸ் பண்ண நம்ம என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருப்பீங்க? எத்தனை பேர் வெயிட் ரிடக்ஷன் எக்ஸசைஸில் போகிறதுக்காக மெஷர்ஸ் எடுத்திருப்பீங்கன்னா நிறைய கை தூக்குவீங்க. நான் கை தூக்க சொல்ல போகிறதில்ல. வெயிட் ரெடியூஸ் ஆகட்டும், ஆனால் அனாயிட்டிங் இன்க்ரீஸ் ஆகட்டும். ஹல்லேலூயா. நம்ம வெயிட் ரெடியூஸ் ஆகட்டும், அனாயிட்டிங் இன்க்ரீஸ் ஆகட்டும், தேவ பிரசன்னம் இருக்கட்டும். நான் உங்கள் நடுவில் என் ஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், உங்கள் நடுவிலே உள்ள ஆவி. பாஸ்டர், நான் இந்த வருஷம் வேர் பற்றி மேலே நான் கனி கொடுக்கணும். உங்கள் மத்தியில் ஆண்டவர் உலாவும்படியாய் உங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையும் அவர் உலாவணும், உங்கள் மத்தியில் உலாவணும். தெரியல பாஸ்டர், திடீர்னு எல்லாம் கரெக்டாக இருக்குது, திடீர்னு ஏதாவது சண்டை வந்ததுன்னா கொஞ்சம் வார்த்தை ஸ்லிப் ஆச்சுன்னு தான் ஆயிடுது. எல்லா பக்கம் ஆகும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு வேளை ஆனாலும் கொஞ்ச நேரத்தில் ஆண்ட இடத்துல மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே எங்கள் மத்தியில் ஒரு சமாதானம் இருக்கட்டும். எந்த இடத்துல நம்ம சமாதானத்தை காக்கலையோ அந்த இடத்துல தேவன் உலாவ மாட்டார். எந்த இடத்துல தேவன் உலாவலியோ அந்த இடத்துல ஏற்ற காலத்தின் மழை. எல்லாமே இன்டர் ரிலேட்டட். முதலாவது நான் என்ன செய்யணும்? வசனத்தில் வேர் பற்றணும். எனக்கு வசனம் கொடுத்துருக்கிறீங்க, இந்த வசனத்தின்படி நீ ஆசீர்வதிப்பீங்க. எங்கள் மத்தியில் உலாவுங்க ஆண்டவரே, உங்கள் பிரச்சனை எங்கள் மத்தியில் இருக்கட்டும். என் மேலே கண்ணோக்கமாக இருங்க ஆண்டவரே. என் மேலே இந்த கண் எடுத்துடாதீங்க ஆண்டவரே. என் மேலே உங்கள் கண் எடுத்துடாதீங்க ஆண்டவரே. என் மேலே கண்ணோக்கமாக இருங்க. அந்த தாய்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் மகன் நல்லா வரணும், அவள் சரி ஆகணும்னா அப்பா கண்ணு என் மேலே படணும். அவர் ஒரு விஷயம் என்னை பார்த்துட்டாருன்னா நொட்டி பொழுதுல எல்லாம் மாறிடும். இன்னைக்கு எந்த இடத்துல மாற்றலை நீங்க சொல்லணும்? இந்த வருஷம் அற்புதத்தை எடுக்கிற வருஷம். ஹல்லேலூயா. சேலஞ்ச் அண்ட் கம் இன்டு தி கவெனன்ட். ஒரு உடன்படிக்கையோட தேவ சமூகத்துல வாங்க. இந்த வருஷம் அற்புதத்தை எடுக்கணும் ஆண்டவரே. கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பீங்கன்னு எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. உங்க வசனத்துல வேர் பற்ற போறேன். ஸ்டாப் வரிங். மீதம் இருக்கிறத, வாட் இஸ் த பேலன்ஸ் லெஃப்ட்? நான் விதைக்கிற. ஸ்டாப் வரிங், ஸ்டார்ட் ஃபோக்கஸிங், இன்வெஸ்ட் தி சர்வைவிங் ரெமனன்ட். தேவ சமூகத்தில் நான் விதைக்க போறேன் ஆண்டவரே. என் இருதயத்தில் நீங்க கொடுத்த வசனங்களை, லேவியராகமம் 26 வசனம் 3 12 வரைக்கும் நீங்க சொல்லி இருக்கிற வசனத்தை நான் விதைக்க போறேன் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தை காத்துக்கொள்ள போறேன். தேவ பிரசன்னம் என்னை நிரப்பும்படியா, எப்பொழுதும் தேவ பிரசன்னை காத்துக்கொள்ளும்படியா அந்த பிரசன்னத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்க போறேன் ஆண்டவரே. எங்க வசனத்துல வேர் பற்ற போறேன், உங்களை நிலைத்திருக்க போறேன். நான் செய்வது எல்லாவற்றையும் வாய்க்க செய்ய போறீங்க. ஹல்லேலூயா. நான் செய்வதெல்லாம் வாய்க்கு. ஆசீர்வாதமான மழை, சமாதானம், கண்ணோக்கமா இருப்பார் தேவ பிரசன்னம். ஏற்ற காலத்துல மழையை பெய்ய பண்ணுவீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். என்னையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களை நீங்க ஆசீர்வாதமா சொல்லுங்க. எந்த இடத்துல பாஸ்டர் ஒரு பெரிய கடன் பிரச்சனையா இருக்குது, இந்த கடன் பிரச்சனை மாறுமா ஆண்டவரே? இந்த கடன் பிரச்சனை நீங்க மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதத்தின் மழையை பெய்ய பண்ண போறீங்க. ஏப்ரல்ல இந்த டார்கெட் இது முடியும்னு சொல்லிக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க பிப்ரவரியிலேயே நீங்க முடிச்சு கொடுக்கறது உங்களுக்கு லேசான காரியம். அப்பா கிட்ட பேசுங்க, நீங்க முடிச்சு கொடுப்பீங்க ஆண்டவரே. உங்களுக்கு செய்ய முடியும். ஏற்ற காலத்துல மழையை பெய்ய பண்ணுவீங்க. எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க போறீங்க. என் மேல கண்ணோக்கமா இருந்துருங்க ஆண்டவரே. என் மேல கண்ணோக்கமா இருந்துருங்க ஆண்டவரே. உங்க பிரசன்னம் என் மத்தியில் நீங்க உலாவும்படியா உங்க பாதத்துல நீங்க ஒப்பு கொடுக்குற. அப்படி எழுந்திருந்து தேவ சமூகத்துல ஆண்டவரே உங்க பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கனி கொடுக்கிற காலத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்க, நான் கனி கொடுக்கிற காலத்துக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறேன். அப்பா என்ன கனி கொடுக்கிற காலத்துக்குள்ளாய் கடந்து வரும்படியாய் வைத்திருக்கிறார். அதற்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. என் மேல கண்ணோக்கமா இருங்க ஆண்டவரே. என் மேல கண்ணோக்கமா இருங்க ஆண்டவரே. அப்பா என் மேல உங்க கண்கள் நோக்கமா இருக்கட்டும் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் நிரப்பட்டும் ஆண்டவரே. வசனத்துல வேறொன்றுபடியா என்னை ஒப்பு கொடுக்கிற அன்பான குடும்ப தலைவனே, தலைவியே, நீங்க எந்த அளவுக்கு வசனத்துல வேரூன்றீங்களோ, எந்த அளவுக்கு தேவனுக்குள்ளாய் கட்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு தான் கனி கொடுப்பாங்க. பிள்ளைகள் கனி கொடுப்பாங்க. குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். வசனத்துல கட்டப்படுற ஐ வாண்ட் எவ்ரி குடும்ப தலைவன், ஒவ்வொரு சகோதரனும் சகோதரி அதற்காக உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. உடன்படிக்கையில் உம்மோடு இருக்கிற உடன்படிக்கையில நான் இன்னும் பலப்படும்படியா எனக்கு கிருபை கொடுங்க. குடும்பங்கள் கட்டப்படுங்க. கடன்கள் மாறும், போராட்டங்கள் மாறும். கர்ப்பத்தின் கனிகள் ஆண்டவர் கொடுப்பார். மகிமையான காரியங்களை செய்வார். ஆண்டவரே உமக்கு
ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் நடுவிலே உலாவி, உங்கள் நடுவிலே உலாவி, உங்கள் நடுவிலே உலாவி எங்கள் மத்தியில உலாவுங்க ஆண்டவரே, எங்கள் மத்தியில உலாவுங்க ஆண்டவரே, எங்கள் மத்தியில உலாவுங்க ஆண்டவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுங்க, ஆண்டவரத்துல சொல்லுங்க. ஆண்டவரே, கனி கொடுக்கிற காலத்துக்குள்ள என்னை கொண்டு வந்திருக்கிறீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். உங்க கிருபை என்னை பலப்படுத்துவதற்காய் நன்றி. ஏற்ற காலத்தில் அந்த ஆசீர்வாதமான மழை என்னை நிரப்புவதற்காய் நன்றி. ஏற்ற காலத்தில் மழையை வாழ்க்கையில கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எந்தெந்த இடத்துல போராட்டங்கள், சத்துருக்களின் ஆண்டவரே நெருக்குதலை பார்த்தனோ அந்த இடத்துல எல்லாம் உங்க சமாதானம் வந்திருப்பதற்காய் நன்றி. என்னோட கூட அப்படியே அதை ரிப்பீட் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த சமாதானத்தை நீங்க கொடுத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். வேலை இடத்துல சமாதானம், குடும்பத்துல சமாதானம், பிள்ளைகள் படிக்கிற இடத்துல சமாதானம் கர்த்தர் அருளுக்காய் ஸ்தோத்திரம். என் மேல கண்ணோக்கமா இருங்க ஆண்டவரே, என் மேல கண்ணோக்கமா இருங்க ஆண்டவரே. என்ன ஒரு டஃப் சிச்சுவேஷன், என்ன ஒரு கடின சூழ்நிலை கடந்து போனாலும் அவர் நம்ம மட்டும் பார்த்துட்டாருன்னா போதுங்க. அவர் கண்கள் நம்ம மேல, என் மேல கண்ணோக்கமா இருந்துட்டாரு. ஆண்டவர் என்ன பார்த்துட்டாரு. The eyes of favor is looking on to me. என் மேல அந்த கிருபையின் கண்கள், அந்த அழகான கண்கள் என்னை பார்த்துட்டாரு அப்படின்னா என்ன காரியங்களா இருந்தாலும் என்னை உயர்த்திடுவார், என்னை உயர்த்திடுவார், என்னை உயர்த்திடுவார். ஆண்டவரே, கனி கொடுக்கிற காலத்துக்குள்ள எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க ஸ்தோத்திரம். கனி கொடுக்கிற காலத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறீங்க ஸ்தோத்திரம். உம்முடைய விடுதலை, உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை எங்களை நிரப்புவதற்காய் நன்றி. அப்பாவை அப்படியே ஸ்தோத்தரித்து உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. கிருபையின் கரம் எங்களை பலப்படுத்துவதற்காய் நன்றி, கிருபையின் கரம் எங்களை பலப்படுத்துவதற்காய் நன்றி. கனி கொடுக்கிற காலத்துக்குள்ள வந்திருக்கிற விசுவாசத்தோட அறிக்கை செய்யுங்க. We are entering into a fruit bearing season. Hallelujah. கனி கொடுக்கிற காலத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம், கனி கொடுக்கிற காலத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம். ரொம்ப கவனமா இருக்க போற சொல்லுங்க. இந்த வருஷம் ரொம்ப கவனமா இருக்க போற. தேவ சமூகத்துல ஆண்டவரே, ஆண்டவரே கண்ணோக்கமா என் மேல கண்ணோக்கமா இருங்க. நான் கவனமா இருப்பேன் ஆண்டவரே. I'll give my full attention. ஆண்டவரே, இந்த வருடத்துல ஒரு நாளை வேஸ்ட் பண்ண விரும்பல, ஒரு மாதத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. I don't want to miss any one single opportunity. ஆண்டவரே, ஆண்டவரே உங்க பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிற, உங்க பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிற இந்த வருடத்தில் நீங்கள் கையிட்டு செய்கிற உங்கள் பிரயாசத்தின் பலனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதன் காலத்துல, ஏற்ற காலத்துல மழையை பெய்ய சொல்லுவார். ஆண்டவரத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என் காரியங்கள் எல்லாவற்றிலும் நான் அவர்களையும் அவர்கள் வீட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதம் ஆக்க வேண்டும் சொன்னீங்களே. எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வாதமாய் மாற்றுங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றுங்க ஆண்டவரே. எந்தெந்த இடத்துல நீரூற்றுகள் உருவாகணுமோ நீங்க உருவாக செய்யுங்க ஆண்டவரே. எந்தெந்த இடத்துல நாங்கள் நாட்டப்படணுமோ எங்களை நாட்ட பண்ணுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால கர்ப்பங்கள் திறக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம், கர்ப்பங்கள் திறக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால தடைகள் மாறுவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால கடன்கள் அடைக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட காரியங்களா இருந்தாலும் நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களை ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யோ, ஆசீர்வாதமான மழை பெய்யோ, ஆசீர்வாதமான மழை பெய்யோ. உங்கள் மேல, பிள்ளைகள் மேல, குடும்பத்தின் மேல, ஊழியத்தின் மேல ஆசீர்வாதமான மழை பெய்யோ. ப்ராஜெக்ட் 200 ஆசீர்வாதமான மழை பெய்யோ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். மகிமை, 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 மகிமை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீது தேவ மகிமை, தேவ பலன் கடந்து வரும். ஒவ்வொருவரும் கனி கொடுக்கிற காலத்துக்குள்ளாய் மகிமையான ஆசீர்வாதத்தினால கர்த்தர் நிரப்பி ஆசீர்வதிப்பார். கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவர் மீது ஆண்டவரே, எங்கிருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீது இப்படி ஆசீர்வாதத்தை முத்தரிக்கிற. இவர்கள் ஒவ்வொருவரும் கனி கொடுக்கிற காலத்துக்குள்ளாய் வர்றாங்க. இவர்கள் ஒவ்வொருவருக்குள்ள ஏற்ற காலத்துல ஆசீர்வாதத்தின் மழையை நீங்க பெய்ய பண்றீங்க. ஒவ்வொருவருக்குள்ள சமாதானமான சூழ்நிலைகள் கடந்து வருகிறது. ஒவ்வொருவர் மேலும் நீங்கள் கண்ணோக்கமாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம், கண்ணோக்கமாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இவர்கள் மத்தியில என் தேவன் உலாவுவீராக. ஆண்டவரை, ஒருவரையும் விடாதீங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பிடித்துக் கொள்ளுவீராக. என் ஆவியானவர் பிடித்துக் கொள்ளுவீராக. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் மத்தியில் நீங்க உலாவி மகிமையான காரியங்களை செய்து மகிழ்ச்சினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்குள்ளாய் மனநிறைவு, மகிழ்ச்சி, சந்தோஷம் பெரிதாயிருக்கும்படி ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மீது இந்த ஆசீர்வாதத்தை முத்தரிக்கிற வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலும் ஆன்லைன்ல எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.